நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அமெரிக்காவினுடைய கலிஃபோர்னியா காட்டுத்தீ அதை இன்ன வரைக்கும் அணைக்க முடியல. இது பத்தாததுக்கு அடுத்த வாரம் ஜனவரி மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீக்கு அமெரிக்கா தயாராகிக்கோங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் ஒரு ஷாக்கான நியூஸ் ஒன்று கொடுத்துருக்கு. அப்படி அந்த செய்தி வெளியில் வர்றதுக்கான காரணம் என்ன? சரி, இப்போ தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கே, அதுக்கு காரணம் நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுறோமே ChatGPT, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் காரணம்னு ஒரு மிகப்பெரிய தியரி ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. இது ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக அதுதான் காரணமா அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டோட தான் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், OpenAIனுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடிய ChatGPT தான் இந்த ஃபயருக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கலிஃபோர்னியா காட்டுத்தீயால் இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 27ஆக உயர்ந்திருக்கு. 13 பேரை காணலை. 12,000க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுவதுமாக எரிஞ்சு போச்சு. 60 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி இழப்புகள் ஏராளமாக போயிருக்கு. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பொருட்கள் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது $600 பில்லியன் மேலே மிகப்பெரிய சேதாரம் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இது இஸ்ரேலுக்கு அவங்க கொடுத்தாங்கல்ல, இந்த 15 மாதங்களாக கொடுத்த பணத்தில் 4 மடங்கு அதிகமாக சேதாரம் ஏற்பட்டிருக்கு அமெரிக்காவுக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு $18 பில்லியன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை விட மடங்கு ஜாஸ்தியாகவே ஒரு பெரிய பாதிப்பு வந்து அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை கணக்கிடவே முடியாது அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட இழப்பை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு பெரிய பாதிப்பு அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத தாண்டி இது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற அடுத்த கேள்வி, ஜனவரி 22ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் அடுத்த ஃபயருக்கு ரெடி ஆகிக்கோங்க, இனிமே வந்து இப்படித்தான் இருக்கும் கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வானிலை ஆய்வு மையம் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஏன் மறுபடியும் காட்டுத்தீ வரும்னு முன்னக்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு வானிலை ஆய்வு மையம் உயர்ந்துட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. காற்றினுடைய வேகம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் கணிச்சிருக்காங்க. ஸோ இப்போது மணிக்கு வந்து 130 கிலோமீட்டரில் வீசின காற்று வந்து பார்த்திங்கன்னா இப்போது 70 to 80 குறைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல செய்தி. ஆனால் 22ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் ஒரு பெரிய அளவிலான தாக்கம் வந்து அங்கே ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தாக்கத்தால் கலிஃபோர்னியா முழுவதுமாக எரிந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மக்கள் அச்சப்படுறாங்க. அந்த இடத்த விட்டு மக்கள் வந்து டோட்டலாக அப்புறப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் எரிஞ்சு போன பகுதியில் மிச்ச மீதி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக மக்கள் அங்கே போயிட்டுருக்காங்க. அதுவும் வேண்டாங்கிறாங்க. அந்த மாகாணத்தினுடைய மேயர் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்னர் என்ன சொல்கிறாங்க, இப்போ நிறையா பேர் வந்து வீடுகளை விற்றுக்கிட்டு இருக்கீங்க, தயவுசெய்து உங்களுடைய நிலத்தையும் வீடையும் விற்காதீங்க, கலிஃபோர்னியா மறுபடியும் புதிதாக மாற்றப்படும், அதனால் யாரும் அவசரப்பட்டு உங்களுடைய டாலரை வந்து சாதாரண ஒரு விலைக்கு கொடுத்துட்டு போயிடாதீங்க, திருடர்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற போஸ்ட் நாங்கள் ஒட்டியிருக்கோம், நிறையா திருடர்களையும் பிடிச்சிருக்கோம், அதனால் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய நூலகங்களை புதுப்பிக்கக்கூடிய வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நம்ம ஊர் மாதிரி அங்கே இல்லை, கொஞ்சம் நல்லாவே டெவலப்மெண்ட்டான மக்கள் இருக்காங்க. பட் நாகரிகத்தில் நம்ம முன்னேறி இருந்தாலும் அடுத்தவங்களுடைய அழிவுக்கு நம்முடைய வரலாறை பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த நினப்பில் அமெரிக்கர்கள் ஒரு 600 ஆண்டுகால வரலாறை வச்சுக்கிட்டு அவங்க சிறப்பாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. OpenAIனுடைய ChatGPT தான் இந்த விபத்துக்கு பெரிய அளவிலான காரணமாக சொல்லப்படுது. அது எதனால் அப்படி சொல்கிறாங்க, அந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த ChatGPTயோ ஒரு இமெயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இமெயிலில் ஒரு 100 வார்த்தை நீங்கள் எழுத முடியுது அப்படின்னா அதை இன்னொருத்தவங்களுக்கு அனுப்புகிறீங்க. இதே இமெயிலில் இந்த 100 வார்த்தை வந்து ChatGPT மூலிமா நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, ஒரு 20 ரூபா வாட்டர் பாட்டில்,
அந்த 20 ரூபா வாட்டர் பாட்டிலுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியினுடைய அளவு இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலானதான் அந்த 100 வார்த்தை. அதாவது இந்த 100 வார்த்தையை நம்ம உருவாக்கி ChatGPT வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்குதுன்னா, பூமியில் இருந்து ஒரு பாட்டில் தண்ணியை அது குடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ChatGPTயில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே கோடாக தான் இருக்குது. அந்த கோட் அப்படிங்கிறது ஒரு குழப்பத்திற்கு மத்தியில் தான் ஒரு தெளிவான விடையை நம்மக்கிட்ட வாங்கி கொடுக்குது. அப்போ இந்த கோடை என்ன பண்ணும் அப்படின்னா, டைரெக்டாக வந்து அதோட மொத்த தகவலையும் எங்கே கொண்டு போய் வைக்கும்னா, ஒரு சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்ஸ். இப்போ நம்மக்கிட்ட ஒரு தங்க நகை இருக்குது, அதை வந்து ஒரு பேங்க்கில் போய் நம்ம வைக்கிறோம். அந்த பேங்க்கில் நிறையா ரூம்ஸ் இருக்கும். அந்த பேங்க்கை வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஏசி போடணும், காவலாளி வைக்கணும், அந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அது மட்டும் இல்லை, எலக்ட்ரிசிட்டி தேவை, இந்த மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த டேட்டாவெல்லாம் சேகரித்து வைக்கக்கூடியது தான் சர்வர் ரூம், பேங்க் மாதிரி. அப்போ அந்த சர்வருக்கு என்ன தேவை, எலக்ட்ரிசிட்டி தேவை. அந்த சர்வர் இயங்கணும்னா ஏசி தேவை. அதோடு சேர்த்து அந்த சர்வருக்கான நீர் தேவை. ஸோ நீர் தான் இந்த இடத்துல மூலாதாரமாக இருக்குது. கலிஃபோர்னியாவில் மட்டும் மொத்தமாக 3000 லேக்ஸ் வந்து இருந்துதான், குளங்கள் இருந்துதான். அந்த குளங்கள் எல்லாமே வற்றி போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சர்வர் வெளியிடக்கூடிய ஹீட் இருக்குல்ல, அந்த ஹீட்டுனால அதிகப்படியான வெப்பத்தை அது வெளியேற்றுது அந்த சர்வர். இதன் காரணமாக கலிஃபோர்னியாவில் தீப்பிடித்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதிக அளவிலான வெப்பத்தை அது உமிழுது. அந்த சர்வர், ChatGPTயினுடைய சர்வர் வந்து உமிழுது. இதுதான் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கூலிங் வாட்டர் சர்வர் வந்து அதிக அளவில் எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் அந்த பிரச்சனை. 300 மில்லியன் மக்கள் வந்து வாரந்தோறும் இந்த ChatGPTயை பயன்படுத்துகிறாங்க. 300 மில்லியன் மக்கள். அப்போ ஒவ்வொரு மனிதனுமே ஏகப்பட்ட முறை ChatGPTயை பயன்படுத்தும் போது அதோட ஹீட் ப்ராசஸ்ங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். இதன் காரணமாக கலிஃபோர்னியா காட்டுத்தீ உருவாகி இருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி சொல்லுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்டர்சி, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஃபைபர் ஆப்டிக் கேபிள், அதன் காரணமாகவும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி இந்த ஃபயர் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோவை தலைமையிடமாக கொண்டு இருக்கக்கூடிய OpenAI ChatGPT வான்கூவர் அப்படிங்கிற ரிசர்ச் லேப் ஒன்று இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் கண்டுபிடிச்சி சொன்ன விஷயத்தின் அடிப்படையில் தான் அதை தகவலாக கேட்டுக்கிட்டு இன்றைக்கி சோஷியல் மீடியா முழுவதும் இந்த ChatGPT தான் கலிஃபோர்னியா காட்டுத்தீ உருவாகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து மிக முக்கியமாக வந்து இது ரிலேட்டடாக அதிக அளவில் பேசுனது யாருன்னு கேட்டால், தி பிரெயின் மேக்கர், ஜீனியஸ், ஈகோ அண்டு கிரீட் இன் த குவெஸ்ட் ஆஃப் த மிஷின் தட் திங்க் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியர் HP நியூக்வெஸ்ட் அப்படிங்கிற நபர் தான் இந்த தியரிட்டிக்கலான ஒரு மெசேஜை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த பசிபிக் பாலிசாட்ஸில் இருக்கக்கூடிய பிடிச்சிருந்த தீயில் 50% அணைச்சிட்டாங்க. ஆனால் இது ஆரம்பத்தில் ஏற்பட்ட தீ. அதற்கு பிறகு வந்து வெவ்வேறு இடங்கள் அது பற்றிக்கிச்சு. புற்கள் வந்து அப்படியே வந்து பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. இதெல்லாத்தையும் தாண்டி 20,000க்கும் மேற்பட்ட ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து தொடர்ச்சியாக அங்கே வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏரியல் வியூ ஷாட்ஸ் மூலிமா மக்களை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. மக்கள் திண்டாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. வனவிலங்குகள் எதுக்குமே பாதுகாப்பு இல்லை. கிட்டத்தட்ட கலிஃபோர்னியாவினுடைய காடுகளில் இருக்கக்கூடிய வனவிலங்குகள் எல்லாமே முக்கால்வாசி இறந்து போயிடுச்சு அப்படிங்கிற தகவல். ஸோ வந்து கறி மட்டும்தான் மிச்சமாக இருக்கிறது அப்படிங்கிற வேதனையான தகவலையும் மக்களுக்கு சொல்கிறாங்க. இப்போதைக்கு இறப்பு விகிதத்தை ரொம்ப கம்மியாக தான் அமெரிக்கா வெளியிட்டிருக்காங்க. இவ்வளவு பெரிய காட்டுத்தீயில் வெறும் 27 பேர் மட்டும்தான் இறப்பு அப்படிங்கிற செய்தி வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஸோ இறப்பு விகிதம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி அடையலாம். அதே நேரத்தில் உண்மையான விவரம் என்ன அப்படிங்கிறத அமெரிக்கா சொல்லலை. இப்போ இந்த ChatGPTயால் தான் இவ்வளவு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரிட்டிக்கல் சொல்லுதில்ல, இதுக்கு முதற் காரணம் ChatGPT இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த வழக்கத்துக்கு மாறாக மழை பெஞ்சது கலிஃபோர்னியாவில். பனி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய இன்னொரு பக்கம் அதிகமான அளவில் பனி பெஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒரு புறம் பனி, இன்னொரு புறம் என்னது, காட்டுத்தீ. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹீட்டும் அதிக அளவில் ப்ரொடியூஸ் ஆகுது பூமியிலேருந்து. மனித தவறுகளால் இது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு தியரியும் சொல்கிறாங்க. சிகரெட் பற்ற வச்சு அதன் மூலிமா காட்டுத்தீ பரவி இருக்கலாம் அப்படிங்கிற தியரிட்டிக்கல் சொல்கிறாங்க.
ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 25 நிமிஷத்தில் இந்த காட்டுத்தீயினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா 200 ஏக்கரை வந்து முழுவதுமாக சாம்பலாக்கி இருக்குங்கிறாங்க. ஜஸ்ட் 25 மினிட்ஸில் 200 ஏக்கரை சாம்பலாக்குவதற்கு வல்லமை படைத்தது இந்த கலிஃபோர்னியா காட்டுத்தீ அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, பவர் லைன் வந்து ரொம்ப தாழ்வாக போயிட்டுருக்கு. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வந்து பூமிக்கு அடியில் கூட அங்கே இல்லை, மேலேயே தான் பவர் லைன் போகுது. ஸோ பவர் லைன் உரசுறது மூலியமாகவும் வீடுகளுக்கு பக்கத்துலேயே தான் அந்த பவர் லைன் போகுது, அதன் காரணமாகவும் தீப்பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விஸ்கான்சின் ஸ்டேட் அந்த இடத்துல வந்து லேக் ஏரியா இருக்குது. ஸோ அங்கே வந்து கலிஃபோர்னியாவில் அப்படி ஒரு லேக் ஏரியா இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த தண்ணியை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது கலிஃபோர்னியா முழுவதும் இருந்திருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னா அங்கே அமைச்சிருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ChatGPT அலுவலகம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக தியரிட்டிக்கலாக நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் ப்ராக்டிக்கலாக அமெரிக்கா என்ன சொல்கிறாங்களோ, அமெரிக்கா அரசு என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ பைடன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரு அப்படின்னா நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பைடனுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குது அப்படின்னு சொன்னால் ஐஸ்கிரீம் பிடிக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் பைடனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மீது தீராத காதல் கொண்டவர் அப்படின்னா அவருடைய ஆக்டிவிட்டி மூலியமாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். பைடனுக்கு நடக்க முடியல, அவருடைய கால்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுகுது அப்படின்னா அது வீடியோ காட்சிகள் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும். பைடன் தோற்று போயிட்டார் அப்படிங்கிற செய்தியை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அளிச்சிருக்கக்கூடிய ஓட்டின் மூலியமாகவும் தெரிய முடியும். அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய இப்போது எப்படி ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை ட்ரம்ப் நிறைவேற்றுறாருல, அந்த மாதிரியான சாகசங்களுக்கு சொந்தக்கார ட்ரம்ப் தான். ஸோ பைடனுடைய இயலாமையும் இதுக்கு காரணம் அப்படின்னு. ஸோ கலிஃபோர்னியா காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கிறதுக்கு காரணம் பைடனுடைய இயலாமையா அப்படிங்கிற கேள்வியும் தியரிட்டிக்கலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அமெரிக்க அரசு இப்போது இந்த கலிஃபோர்னியா காட்டுத்தீயை அணைக்க முடியாமல் திண்டாடி வருகிறது. இனாகரேஷனுக்கு பிறகு தான் ட்ரம்ப் வந்து தான் இந்த காட்டுத்தீயை அணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது போல். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான தியரிட்டிக்கல் ஒரு பக்கம், ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது மக்களுக்கு பாதகமாக போய் முடிஞ்சிருக்கு. என்ன காரணமாக இருந்தாலும் விரைவாக காட்டுத்தீயை அணைப்பதற்கு ஈரானும் உதவி செய்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சால் யூஸ் பண்ணிக்கோங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9444359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.